அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆஹ் நம்ம கடைசி கிளாஸ்ல அதாவது முதலாவது கிளாஸ்ல ஆஹ் வெப்ப கதிர்ப்பு சம்பந்தமான பகுதியை அறிமுகப்படுத்தி இருந்த நிலையா. அதாவது வெப்பத்தை பெற்ற ஒரு பொருள் தனது வெப்ப சக்தியை மின்காந்த அலைகளாக வெளியேற்றுவது, மின்காந்த அலைகளாக கதிர்ப்பதுதான் கதிர்வீசல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பத்தி சொல்லி இருந்தது. அந்த அடிப்படையில நம்ம கரும்பொருளை பத்தி அறிமுகப்படுத்தி இருந்தோம். அதே போல கதிர்வீசல் தங்கி இருக்கக்கூடிய காரணிகள், வெப்பநிலை, மேற்பரப்புட தன்மை, இந்த மாதிரியான விடயங்களை பத்தி பேசியிருந்தோம். ஆக கடைசியா இந்த கதிர்வீசல்ல மேற்பரப்புட தன்மை தொடர்பா ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு இந்த கதிர்வீசலோட தொடர்புடைய நம்ம சமன்பாடுகளை பத்தி படிக்கலாம். சரியான? சோ நீங்க ஒரு சின்ன ஒரு பாயிண்டாக அல்லது தலைப்பாக போட்டுக்கொள்ளுங்க. சின்ன ஒரு தலைப்பாக போட்டுக்கொள்ளலாம் அல்லது ஒரு பாயிண்டாக போட்டாலும் சரி. வெப்ப கதிர்வீசலில் மேற்பரப்பின் தன்மையை ஆராய்தல். சின்ன ஒரு விஷயம் தானா, அதனால நான் தலைப்பாவும் போடுங்க அல்லது பாயிண்டா போடுங்கன்னு சொன்னேன். என்ன? வெப்ப கதிர்வீசலில் மேற்பரப்பின் தன்மையை ஆராய்தல். மேற்பரப்பின் தன்மையை ஆராய்தல். ரைட், கவனிங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். அதாவது நாம போன கிளாஸ்ல வெப்பமான ஒரு பொருள் தன் வெப்பத்தை மின்காந்த அலைகளாக கதிர்க்கிறத மேற்பரப்புட தன்மை தீர்மானிக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தேன். சோ இந்த மேற்பரப்புட தன்மை அப்படிங்கிறதுல உதாரணமா நம்ம கருமையான மேற்பரப்பை பத்தி என்ன சொன்னோம்? கருமையான மேற்பரப்பு வெப்ப கதிர்வீசல் உயர்வாக நடைபெறக்கூடிய ஒரு மேற்பரப்புண்டும், பளபளப்பான ஒரு மினுக்கப்பட்ட மேற்பரப்பு கதிர்வீசல் குறைவாக நடைபெறும் மேற்பரப்புன்னு சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு நிறங்களும் அல்லது ஒவ்வொரு மேற்பரப்புட தன்மையும் எந்த அளவுக்கு கதிர்வீசலை தீர்மானிக்குது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பரிசோதனையில ஒரு அமைப்பைத்தான் நான் இங்க காட்டியிருக்கிறேன். அதாவது கதிர்வீசல் அளவை தீர்மானிக்கக்கூடிய மேற்பரப்புட தன்மை தங்கி இருக்கக்கூடிய காரணிகளை ஆராயக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் மெத்தட்டை தான் நான் இங்க சும்மா ரஃபா காட்டி இருக்கிறேன். சோ இதுல பாத்தீங்கன்னா முதலாவது நான் என்ன செய்யறேன்னா, இங்க லெஸ்லி குற்றின்னு சொல்லக்கூடியது சரியான இப்படியான ஒரு குற்றி ஒன்றை பயன்படுத்துறேன். இதை சொல்லுவாங்க லெஸ்லி கியூப்னு சொல்லுவாங்க. ரைட்? இந்த மாதிரி ஒரு குற்றி ஒன்றை நாம ஒரு குற்றியை பயன்படுத்துவோம். ரைட்? இது வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு பொருள்னா, சூடான ஒரு பொருள். இது வந்துட்டு ஒரு சூடான ஒரு பொருள். இதுக்குள்ள நம்ம வெப்பமான பொருட்களை கொண்டு உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கனவடிவ பொருள் உண்டு, ஒரு கியூப் உண்டு. சரியான? இந்த கியூப் வந்துட்டு எப்படிப்பட்டது? ஒரு சூடான ஒரு கியூபா இருக்குது. இந்த குற்றியில ஒவ்வொரு பக்கமும் வேறுபட்ட தன்மையை கொண்டது. உதாரணமா இந்த குற்றி ஒரு சூடான பொருளா இருக்குது. இதுல இந்த பக்கம் ஒரு கருமையான மேற்பரப்பு. இது வந்துட்டு ஒரு கருமையான மேற்பரப்பா இருக்குது. அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு பளபளப்பான ஒரு மினுக்கப்பட்ட ஒரு மேற்பரப்புன்னு வச்சுக்கொள்வோம். பளபளப்பான ஒரு மேற்பரப்பு, வெண்மையான மேற்பரப்பா இருக்கலாம். இப்ப இந்த நேரத்துல நாம் என்ன செய்யறோம்னால், இந்த லெஸ்லி கியூப்ல இருந்து, இந்த சூடான இந்த பொருள்ல இருந்து, ரைட்,
ஒவ்வொரு மேற்பரப்பும் வேறுபட்ட தன்மையில் இருக்கிறதால, இங்க உதாரணமா இது கருமையான மேற்பரப்பு, இது வெண்மையான மேற்பரப்பு இருக்குதுனால், இந்த ஒவ்வொரு மேற்பரப்பும் வேறுபட்ட தன்மையில் இருக்கிறதால இது ஒவ்வொன்றிலிருந்தும் காணல் செய்யப்படுகின்ற கதிர் வீசல் அளவு மாறுபடும். சோ உங்களுக்கு தெரியும், கருமையான மேற்பரப்பா இருந்தால் கூடுதலாக வெப்பத்தை கதிர்க்கும், பளபளப்பானது குறைவாக வெப்பத்தை கதிர்க்கும். இந்த கதிர்வீசல் அளவை அறிவதற்காக நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் வெப்ப அடுக்கு அப்படின்னு சொல்றது. கதிர்வீசல் அளவை அளப்பதற்காக நாம யூஸ் பண்ற ஒரு கருவிதான் யாரு? வெப்ப அடுக்குன்னு சொல்றது. ஸோ இந்த வெப்ப அடுக்க பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இது வந்துகிட்டு எப்படி எதை கொண்டு ஆக்கப்பட்டிருக்கும் என்றால், நீங்க ஹீட்ல படிச்சிருக்க கூடும், வெப்ப இணை வெப்பமானி இருக்குதானே, வெப்ப இணை வெப்பமானி. வெப்ப இணை வெப்பமானின்னா யாரு? வேறுபட்ட ரைட் இரண்டு உலோகங்களை பயன்படுத்தி, உலோக கம்பிகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வெப்பமானி. இந்த வெப்ப இணை வெப்பமானிய தொடராக இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கருவிதான் இந்த வெப்ப அடுக்கு. சரியா? அப்ப இந்த வெப்ப அடுக்குங்கிறது கதிர்வீசலை அளப்பதற்காக, எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. வெப்ப அடுக்குங்கிறது யாரு? கதிர்வீசல் அளக்கிறதுக்காக நாம யூஸ் பண்ண போற ஒரு கருவி. வெப்ப கதிர்ப்பு அளப்பதற்காக, கதிர்வீசல்னா வெப்ப கதிர்ப்பு, வெப்ப கதிர்ப்பு அளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. இந்த வெப்ப அடுக்கு எதை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் என்றால், வெப்ப இணை வெப்பமானிகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஷார்ட்டா என்ன சொல்ல வாரோம்னால், இந்த பளபளப்பான மேற்பரப்புக்கு பக்கத்துல நீங்க வெப்ப அடுக்க வைக்கக்குள்ள, பளபளப்பான மேற்பரப்புக்கு பக்கத்துல நீங்க வெப்ப அடுக்க வைக்கக்குள்ள இந்த வெப்ப அடுக்கிட வாசிப்பு சிறியதாகவும், கருமையான மேற்பரப்புட பக்கமாக நீங்க வெப்ப அடுக்க வைக்கக்குள்ள ரைட் இந்த நேரத்துல இந்த வெப்ப அடுக்கிட வாசிப்பு பெரியதாகவும் இருக்கும். ஏன், என்ன காரணம்? நாம் என்ன சொல்றோம்? கருமையான மேற்பரப்பு கதிர்வீசல உயர்வாக நிகழ்த்தக்கூடியது. ஆக சோ பாத்தீங்கன்னா சமரியா நாம் என்ன சொல்ல வாரோம்னால், மேற்பரப்புட தன்மை, வெப்ப கதிர்ப்புல மேற்பரப்புட தன்மையை ஆராய்வதற்காக நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை குற்றி தான் இந்த லெஸ்லி கியூப் அப்படின்னு சொல்றது. இந்த குற்றில என்ன, எப்படி இந்த குற்றி எப்படி இருக்கும் என்றால், ஒவ்வொரு பக்கமும் வேற வேற தன்மைகளை கொண்டதாக இருக்கும். அதுல இந்த ஒவ்வொரு மேற்பரப்புல இருந்தும் கால் செய்யப்படுற வெப்ப கதிர்ப்பு அளக்கிறதுக்காக அந்த மேற்பரப்புக்கு பக்கத்துல நம்ம வெப்ப அடுக்குங்கிற ஒரு ஆளை பயன்படுத்துவோம். அந்த வெப்ப அடுக்கு என்னத்தை அளக்கக்கூடியதுன்னா கதிர் வீசலை அளக்கக்கூடியது, வெப்ப கதிர்ப்பு அளக்கக்கூடியது. அந்த வகையில பளபளப்பான மேற்பரப்பின் பக்கமாக ஒரு குற்றி இருக்கக்குள்ள, பளபளப்பான மேற்பரப்பின் பக்கமாக வெப்ப அடுக்க வைக்கக்குள்ள இதுல ரீடிங் சிறியதா இருக்குது. கருமையான மேற்பரப்போட பக்கமாக வைக்கக்குள்ள இதுல ரீடிங் பெருசா இருக்குது. சோ ஃபைனலி நாம என்ன சமரைஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்ப அடுக்கு எங்க வாசிப்பு கூட காட்டுதோ அந்த பக்கம் கதிர்வீசல் கூட இருக்குது. வெப்ப அடுக்கு எங்க வாசிப்பை குறைவா காட்டுதோ அங்க கதிர்வீசல் குறைவா இருக்குது. எனவே மேற்பரப்புட தன்மையை இந்த பிராக்டிக்கல் மூலமாக, கதிர்வீசலுக்கு மேற்பரப்புட தன்மைக்குமான தொடர்பை இந்த பிராக்டிக்கல் மூலமாக நாம கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிராக்டிக்கலோட பெரிய ஒரு விஷயமா பார்க்கவானா, இது ஒரு சின்ன ஒரு பகுதி ஒன்றுதான். ஸோ இதுல நம்ம ரொம்ப டீப்பாவெல்லாம் பேச தேவையில்லை. உதாரணமா வெப்ப அடுக்கு எப்படி இருக்கும், அதுக்குள்ள என்ன இருக்குது, இந்த மாதிரி என்ன செய்ய தேவையில்லை. ரொம்ப டீப்பான ஒரு ஆராய்ச்சி இந்த பகுதியில நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கல் செட்டப்பை நாம செய்ய முடியுங்கிற ஒரு விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். சரியான? அப்ப எழுதி கொள்ளுங்க, அந்த தலைப்புக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. தலைப்புக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. சூடான ஒரு குற்றிக்கு அருகில், சூடான ஒரு குற்றியானது முதலாவது பாயிண்டா, சூடான ஓர் குற்றியானது வேறுபட்ட தன்மையை உடைய மேற்பரப்புகளை கொண்டிருக்கும். வேறுபட்ட தன்மையை உடைய மேற்பரப்புகளை கொண்டிருக்கும்.
வேறுபட்ட தன்மையை உடைய மேற்பரப்புகளை கொண்டிருக்கும். இது லெஸ்லி கியூப் எனப்படும். லெஸ்லி குற்றின்னு சொன்னாலும் சரி, சரியான லெஸ்லி குற்றி எனப்படும். சரியா? அடுத்த பாயிண்ட் ஒவ்வொரு மேற்பரப்பில் இருந்தான, அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மேற்பரப்பில் இருந்தான ஒவ்வொரு மேற்பரப்பில் இருந்தான வெப்ப கதிர்ப்பின் அளவை அறிவதற்கு, வெப்ப கதிர்ப்பின் அளவை அறிவதற்கு ஒவ்வொரு மேற்பரப்பில் இருந்தான வெப்ப கதிர்ப்பின் அளவை அறிவதற்கு வெப்ப அடுக்கானது பயன்படுத்தப்படுகின்றது. வெப்ப அடுக்கானது பயன்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மேற்பரப்பில் இருந்தான கதிர்ப்பின் அளவை அறிவதற்கு வெப்ப அடுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இது இது வெப்ப இணை வெப்பமானிகளை கொண்டு, இது யாரு? வெப்ப அடுக்கு, சரியான. இது வெப்ப இணை வெப்பமானிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு ஆகும். வெப்ப இணை வெப்பமானிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட கருவியாகுமா? வெப்ப இணை வெப்பமானிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட கருவி ஆகும். சரியா? ரைட். இப்ப நீங்க இது கீழே இந்த படத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. வேகமா இந்த படத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. இது கருமையான மேற்பரப்பு,
இது பளபளப்பான மேற்பரப்பா, பளபளப்பான மேற்பரப்பு. அப்ப ரெண்டு பக்கமும் நாம என்ன செஞ்சோம், வெப்ப அடுக்க கொண்டு போய் வச்சு அதுல ரீடிங்க பாக்குறோம். இதே மாதிரி வேற வேற நிறங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம், இந்த பிராக்டிக்கல் செட்டப்பை யூஸ் பண்ணலாம். சிவப்பு நிறம் எப்படி கால் செய்யும், மஞ்சள் நிறம் எப்படி காலில் செய்யும், கரடான மேற்பரப்பு எப்படி காலில் செய்யும், இந்த ஸ்மூத்தான மேற்பரப்பு எப்படி காலில் செய்யும். இந்த மாதிரி மேற்பரப்புகளோட தன்மைக்கெல்லாம் இந்த பிராக்டிக்கல் செட்டப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த பிராக்டிக்கல்ல நம்ம ஃபைனலா என்ன சொல்றோம், கருமையான மேற்பரப்போட பக்கம் இருக்கிற வெப்ப அடுக்கு என்ன செய்யும், கூட வாசிப்பை காட்டும். இது வந்துட்டு குறைவான வாசிப்பை தரும். ஏன்னா இதுல கதிர்வீசல் குறைவு. ரைட்? அப்ப நீங்க கீழே எழுதி கொள்ளுங்க. லாஸ்டா ஒரு பாயிண்ட். கருமையான மேற்பரப்பின் பக்கமாக வைக்கப்பட்டுள்ள வெப்ப அடுக்கானது பளபளப்பான மேற்பரப்பின் பக்கம் வைக்கப்படும் போதான வாசிப்பிலும் உயர்வான வாசிப்பை தருகின்றது. சரியா? அப்ப என்ன, கருமையான மேற்பரப்பின் பக்கமாக வைக்கப்படும் வெப்ப அடுக்கானது பளபளப்பான மேற்பரப்பின் பக்கம் வைக்கப்படும் போதான வாசிப்பிலும் உயர்வான வாசிப்பை தருகின்றது. சோ இதன் மூலம் நாம் என்ன சொல்ல வரோம், கருமையான மேற்பரப்பு கூட கதிர்க்கும்னு சொல்றோம். ரைட்? ஓகே, இப்ப நாம இந்த வெப்ப கதிர்ப்போடு சம்பந்தப்பட்ட சமன்பாடு வரைவுகள் சம்பந்தமான விடயத்துக்குள்ள வருவோம். இது மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கும். இந்த வெப்ப கதிர்வீசலை பொறுத்தவரையில நம்ம இப்ப பேச போற பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியா அமையும். ஓகே, சோ தடவை போட்டுக்கொள்ளுங்க. ஸ்டீஃபனின் விதி தலை போடுங்க. ஸ்டீஃபனின் விதி, ஸ்டீஃபன்ஸ் லோ. ஸ்டீஃபனின் விதி என்று தலைப்பு போடுங்க. ரைட்? ஓகே, கவனிங்க. இந்த ஸ்டீஃபனின் விதிங்கிறது பிரதானமா
கரும்பொருள் தொடர்பான பிரதானமா கரும்பொருள் தொடர்பான வெப்ப கதிர்வீசலை பத்தி பேசக்கூடிய ஒரு விதியாக இருக்குது. சோ இந்த ஸ்டீஃபனுங்கிறவர் என்ன சொல்றாருண்டா நாம ஒரு கரும்பொருள் எடுத்தமா இருந்தால் சரியான ஒரு கரும்பொருள் எடுக்கிறோம், ரைட்? இது ஒரு கரும்பொருள். இப்படி ஒரு கரும்பொருள் எடுத்தோம்னால் இந்த கரும்பொருள்ல இருந்து வெளியேற்றப்படக்கூடிய வெப்ப கதிர்வீசல்ட செறிவானது இந்த கரும்பொருளுடைய மேற்பரப்பின் தனி வெப்பநிலையின் 4ஆம் அடுக்கிற்கு நேர் விகித சமன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்டீஃபனுங்கிறவர் என்ன சொல்றாரு? கரும்பொருளால காலல் செய்யப்படக்கூடிய வெப்ப கதிர்வீசல்ட செறிவு எப்படிப்பட்டதாம்? அந்த மேற்பரப்புட தனி வெப்பநிலையிட 4ஆம் அடுக்குக்கு நேர் விகித சமன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கவனிங்க, ஒரு கரும்பொருள் ஒன்று இருக்குது. இப்ப இந்த கரும்பொருள் எடுத்தீங்கன்றால் இந்த கரும்பொருள்ல இருந்து வெப்பமானது மின்காந்த கதிர்களானது காலல் செய்யப்படுவது. சரி, அப்ப இந்த சூடான ஒரு பொருள் இருக்குது. இந்த சூடான இந்த பொருள்ல இருந்து மின்காந்த அலைகள் இவ்வாறு காலல் செய்யப்படுவது, ரைட்? இந்த மாதிரி மின்காந்த அலைகள் காலல் செய்யப்படுவது. இந்த நேரத்துல ரைட், இந்த மேற்பரப்புட வெப்பநிலை T ஆக இருக்குது. இந்த மேற்பரப்புட வெப்பநிலை T. இந்த மேற்பரப்பிலிருந்து வெளியேறக்கூடிய வெப்ப சக்திட மின்காந்த அலைகளோட சக்திட அளவை நான் உதாரணமா P என்று சொல்றேன். அதாவது ஓர் அலகு நேரத்துல இந்த மேற்பரப்பிலிருந்து வெளியேறக்கூடிய மின்காந்த அலைகளோட அல்லது வெப்ப கதிர்வீசல்ட சக்தியை நான் P என்று சொல்றேன். அதை இன்னும் ஒரு வகையில சொல்றேன்டா, கரும்பொருள்ல இருந்து வெளியேறுகின்ற வெப்பத்திட வலு P ஆக இருக்குது. இப்படி ஒரு சூடான ஒரு பொருள்ல இருந்து வெப்ப சக்தி வெளியேறக்குள்ள, ரைட், இதுல ஓரலகு மேற்பரப்புல இந்த கரும்பொருள்ல ஓரலகு மேற்பரப்பை கருதினீங்கன்றால் இதனுடைய ஓரலகு மேற்பரப்புக்கு செங்குத்தாக வெளியேறுகின்ற வெப்ப கதிர்வீசலைத்தான் நாம் என்ன சொல்ல போறோம்னால் செறிவு அப்படின்னு சொல்றோம். இது எது மாதிரின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சவுண்ட்ல படிச்சிருக்கக்கூடிய ஒளிச்செறிவு மாதிரி. ஒளிச்செறிவுன்னு என்னன்னு படிச்சிருப்பீங்க? சவுண்ட்ல ஒளிச்செறிவு மட்டும் படிச்சிருப்பீங்க. அதுல ஒளிச்செறிவுன்னு என்னன்னு சொல்ற? ஒரு ஒளி முதல்ல இருந்து ஓரலகு நேரத்துல ஓரலகு பரப்பிற்கு செங்குத்தாக செல்லக்கூடிய ஓரலகு நேரத்தில் ஓரலகு மேற்பரப்பிற்கு செங்குத்தாக வெளியேறக்கூடிய சக்தியைத்தான் நாம ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில இந்த கரும்பொருள்ல நாம யூஸ் பண்ற இந்த செறிவு, இந்த மின்காந்த அலைகள்ல இந்த சக்திட செறிவுங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஓரலகு நேரத்துல ஓரலகு பரப்புக்கு செங்குத்தா ஓரலகு நேரத்துல ஓரலகு பரப்புக்கு செங்குத்தாக வெளியேறக்கூடிய வெப்ப கதிர்வீசல்ட சக்தியைத்தான் நாம் என்ன சொல்ல போறோம்? வெப்ப செறிவு அப்படின்னு சொல்றோம். சரியான? ஆக பாருங்க, கதிர்வீசல்ட செறிவானது அதுல மேற்பரப்புட தனி வெப்பநிலையில் 4ஆம் அடுக்குக்கு எப்படி இருக்கும்? நேர்விகித சமனா இருக்கும். ரைட்? இப்ப கவனிங்க, இந்த ஸ்டீஃபனுங்கிறவர் கதிர்வீசல்ட செறிவு 4ஆம் அடுக்குக்கு நேர்வீத சமன் சொல்லி இதுல இருந்து ஒரு சமன்பாடு அவர் கிரியேட் பண்றாரு. சோ அவர் கொண்டு வந்த சமன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, E சமன், உங்களுக்கு தெரியும் நேர்வீத சமனா இருக்குன்னா சமன்பாடா மாத்திரத்துக்காக ஒரு மாறிலியை சேர்க்கணும். E சமன் சிக்மா இன்டு T இன் 4ஆம் அடுக்குன்னு சொல்றாரு. இதுதான் கதிர்வீசல்ட செறிவுக்கான சமன்பாடு. ஆக கவனிங்க, இங்க சிக்மாங்கிறது ஸ்டீஃபன்ஸ் மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டீஃபனின் மாறிலி அப்படின்னு சொல்ல போறோம். ஸ்டீஃபன் மாறிலிங்கிறதா இந்த சிக்மா. இந்த சிக்மாட அலகு எடுத்தீங்கன்னா, இருந்தால் உங்களுக்கு தெரியும் செறிவுட அலகு, சவுண்ட்ல யூஸ் பண்ணி அதே விஷயம்னு சொல்லிட்டேன். எனவே செறிவுட அலகு வாட் மீட்டர் -2.
வெப்பநிலை இது கட்டாயம் கெல்வின் இருக்கணும். இப்ப கெல்வின் 4ஆம் அடுக்கு இந்த பக்கம் வந்தால் வாட் மீட்டர் -2 கெல்வின் -4 வரும். இதுதான் ஸ்டீஃபன் மார்லினது அழகாக இருக்கும். விளங்குதா? ரைட். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இந்த ஸ்டீஃபன் விதிக்குரிய டெஃபினிஷன் எழுதிக் கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நாம செறிவுண்டா என்னங்கிறதை எழுதிக் கொள்வோம். சரியானே? ஏன்னா இப்ப சில பேருக்கு இப்ப நான் சொன்ன செறிவுங்கிற அந்த கன்செப்ட் விளங்காம இருக்கலாம், அல்லது ஒளிச்செறிவு சம்பந்தமாகவே தெளிவில்லாம இருக்கலாம். ஸோ அதையும் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதிக் கொள்ளுங்க, ஸ்டீஃபன் விதியை எழுதிக் கொள்ளுங்க. கரும்பொருள் ஒன்றினால், ஸோ ஸ்டீஃபன் இந்த சமன்பாடு யாருக்குரியது? கரும்பொருளுக்குரியது. கரும்பொருள் ஒன்றினால் கரும்பொருள் ஒன்றினால் காலல் செய்யப்படும். கரும்பொருள் ஒன்றினால் காலல் செய்யப்படும். இதுல இன்னொரு இந்த வசனத்தை சேர்த்துக் கொள்ளுங்களா? கரும்பொருள் ஒன்றினால் அதன் மேற்பரப்பிலிருந்து காலல் செய்யப்படும். அந்த வசனத்தை அப்படி சேர்த்துக் கொள்ளுங்க, அது இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். கரும்பொருள் ஒன்றினால் அதன் மேற்பரப்பிலிருந்து காலல் செய்யப்படும். கரும்பொருள் ஒன்றினால் அதன் மேற்பரப்பிலிருந்து காலல் செய்யப்படும் சக்தியின் செறிவானது சக்தியின் செறிவானது சக்தியின் செறிவானது அதன் தனி வெப்பநிலையின் அதன் மேற்பரப்பின் தனி வெப்பநிலையின் நான்காம் அடுக்கிற்கு நேர்விகித சமனாகும். நான்காம் அடுக்கிற்கு நேர்விகித சமனாகும். சரியா? அப்ப கவனிங்க, இந்த டெஃபினிஷன் முக்கியம். என்ன சொன்னேன்? கரும்பொருள் ஒன்றால அதன் மேற்பரப்பிலிருந்து காலல் செய்யப்படும் சக்தியின் செறிவு அதன் மேற்பரப்பின் தனி வெப்பநிலையின் 4ஆம் அடுக்கிற்கு நேர் விகித சமனாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அத சமன்பாடா மாத்திரத்துக்கு நாம ஒரு மாறிலியை கொண்டு வரோம். அந்த மாறிலிக்கு தான் நாம ஸ்டீஃபன் மாறிலி அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டீஃபன் மாறிலியிட பருமன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீஃபன் மாறிலியிட பருமன் 5.67 தர 10⁸ வரும். 5.67 தர 10⁸ அப்படின்னு வரும். சரியானே? சோ பெரும்பாலும் கேள்விகள்ல இந்த ஸ்டீஃபன் மார்லியோட பருமனை உங்களுக்கு தந்துதான் கேட்பாங்க. சரியான கேள்விகள்ல இந்த பருமன் தரப்படும். சரியானே? ஓகே. அப்ப நீங்க கீழுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இவ்வளவு விடயத்தையும் நோட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு செறிவை பத்தி நாம ஆராயலாம். சோ செறிவுண்டா என்னங்கிறத இன்னும் நம்ம தெளிவாக பேசுவோம். சோ ஃபர்ஸ்ட்டுக்கு இவ்வளவை நோட் பண்ணி கொள்ளுங்க.
ஓகே ஓகே இப்ப பாருங்க, இந்த வெப்பத்திட செறிவு அல்லது சக்திட செறிவுன்னு சொல்றது யாரு அப்படின்னால், நாம் என்ன சொன்னோம், இந்த கரும்பொருள்ல இருந்து சக்தியானது இந்த கரும்பொருளோட மேற்பரப்புல இருந்து வெளியேறி கொண்டு இருக்கும். சரியான ஒரு சூடான ஒரு பொருளை நீங்க கற்பனை செய்து பாருங்க. அந்த பொருள்ல இருந்து சக்தி மின்காந்த அலைகளாக வெளியேறி கொண்டு இருக்குது. அந்த நேரத்துல அந்த பொருளோட மேற்பரப்புல இருந்து வெளியேறக்கூடிய சரியான சக்தியை நான் எப்படி சொல்றேன், ஓர் அலகு நேரத்துல அந்த மேற்பரப்புல இருந்து வெளியேறக்கூடிய சக்தியை நான் பி என்று சொல்றேன், அதாவது வலு. அப்ப இந்த கரும்பொருள்ல இருந்து காலல் செய்யப்படும் வலு பி ஆக இருக்குது. ரைட்? இப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் இந்த மேற்பரப்புல இருந்து சக்தி வெளியேறக்குள்ள நாம் என்ன செய்யறோம்னா, இந்த மேற்பரப்புட ஓர் அலகு பரப்பை கருதுறோம். ஓர் அலகு பரப்புண்ட யோசிக்கிறோம். அப்ப இந்த ஓரலகு பரப்புல இருந்தும் செங்குத்தாக இந்த மாதிரி மின்காந்த அலைகள் சக்தியானது வெளியேறி இருக்கும். இப்படி ஓரலகு பரப்பினூடாக ஓரலகு நேரத்துல, ஓரலகு பரப்புக்குள்ளால ஓரலகு நேரத்துல வெளியேறுகின்ற சக்தியைத்தான், அதை ஊடறுத்து செல்கின்ற சக்தியைத்தான் நாம செறிவு அப்படின்னு சொல்றோம். இதே விஷயத்தை தான் நம்ம சவுண்ட்ல யூஸ் பண்றோம். ரைட்? ஆக கவனிங்க, செறிவு அப்படிங்கிறது முதலாவது நாம் என்ன சொல்லிட்டோம், ஓரலகு நேரத்துல ஓரலகு பரப்புக்கு செங்குத்தாக வெளியேறுகின்ற சக்தி அப்படின்னு சொன்னோம். அந்த அடிப்படையில சக்திய ரைட் நேரம் நேரத்தால பரப்பால பிரிச்சு வரதுதான் செறிவாக இருக்கும். ஓரலகு நேரத்தில் ஓரலகு பரப்பினூடாக செல்லும் சக்தி தான் செறிவு. இப்ப யோசித்து பாருங்க, இதுல இருந்து செறிவு சமன் சக்தியின் கீழ் நேரம். இவர் யாரு? இவர் தான வலு. ஆக இந்த இடத்துல நம்ம வலுவை போட்டால் வலுவின் கீழ் பரப்புண்டு வரும். எனவே செறிவுக்கான சமன்பாடு என்ன? வலுவின் கீழ் பரப்புண்டு வந்து சேரும். விளங்குதா? ஞாபகம் வரும் சவுண்டோட கனெக்ட் ஆகி. அப்ப வெப்பத்திட இந்த சக்திட செறிவானது அங்க காலல் செய்யப்படுகின்ற அந்த கரும்பொருள்ல இருந்து காலல் செய்யப்படுகின்ற வலுவை அதோட பரப்பால பிரிச்சு வாரதா இருக்கும். சரியான? ரைட். ஓகே. அப்ப ஈங்கிறது சக்தி செறிவு. கீழுக்கு எழுதி கொள்ளுங்க, கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. ஓர் அலகு நேரத்தில், கீழுக்கு ஒரு பாயிண்ட், ஓர் அலகு நேரத்தில் ஓர் அலகு பரப்பிற்கு செங்குத்தாக, ஓர் அலகு நேரத்தில் ஓர் அலகு பரப்பிற்கு செங்குத்தாக ஓரலகு நேரத்தில் ஓரலகு பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் சக்தியானது, செங்குத்தாக செல்லும் சக்தியானது செறிவு எனப்படும். அது பொதுவா என்ன செறிவுனா சக்திட செறிவுன்னு சொல்லுவோம். சரியான? சக்தி செறிவு எனப்படும். சக்தி செறிவு எனப்படும். அல்லது கதிர்ப்பின் செறிவுன்னு சொல்லுவாங்க. வெப்ப கதிர்ப்பின் செறிவு, வெப்ப கதிர்ப்பின் செறிவு.
ஒரு அலகு நேரத்தில் ஒரு அலகு பரப்புக்கு செங்குத்தாக செல்லும் சக்தி சக்தி செறிவு அல்லது வெப்ப கதிர்பின் செறிவு எனப்படும். இப்ப கவனிங்க இந்த இடத்துல, அப்ப நாம செறிவு சமன் வடிவின்கீழ் பரப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தானே. இப்ப உதாரணமா இந்த பொருள், இந்த கரும்பொருள் ஒரு கோள வடிவமான ஒரு பொருள்னு வச்சு கொடுங்களேன். இதனுடைய ஆரை உதாரணத்துக்கு ஸ்மால் கேபிட்டல் ஆர் என்று எடுத்துக்கொள்வோமே. இந்த கரும்பொருளோட ஆரை கேபிட்டல் ஆர் ஒரு கோள வடிவமான ஒரு பொருள்னு வச்சு கொண்டால், இந்த நேரத்துல இந்த பொருளுக்குரிய சமன்பாடு எப்படி வரும்? இது காலல் செய்கின்ற வலுப்பி, ஒவ்வொரு செகண்டுக்கு இதுல இருந்து வெளியேறுகின்ற சக்தி பி, இதுல பரப்பு மேற்பரப்பு, மேற்பரப்பு என்ன வரும்? 4πr வர்க்கம் என்று வரும். ஆக இந்த இடத்துல சக்திட செறிவானது பி இன் கீழ் 4πr வர்க்கம் வந்து சேரும். சரியா? அப்ப அந்த பாயிண்ட்டுக்கு கீழே நீங்க இந்த படத்தையும் இந்த சமன்பாடையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த படத்தை காட்டுங்க. ரைட்? இதுல சக்தியின்கீழ் நேரம் தர பரப்பு எழுதி, சக்தியின்கீழ் நேரம் வார இடத்துல நம்ம வலுவை போடுறோம். எனவே வலுவின்கீழ் பரப்பு தான் செறிவாக இருக்கும். ரைட்? அதுக்கு பிறகு இந்த பரப்பு வார இடத்துல நம்ம என்ன போடலாம்? இந்த மேற்பரப்பு தான் கரும்பொருளோட மேற்பரப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கோள வடிவமான பொருளா இருந்தால் பரப்பு வார இடத்துல 4πr வர்க்கம் வரப்போகுது. சோ இதை நோட் பண்ணினீங்க என்றால் சரி. வேகமா நோட் பண்ணுங்க. ரைட். வேகமா நோட் பண்ணிக்கொள்ளணும், கூட டைம் எடுக்க தேவையில்லை. இப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுங்க. ஒரு கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுங்க. கரும்பொருள் ஒன்றின் கரும்பொருள் ஒன்றின் கரும்பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் வெப்பநிலை T ஆகவும், மேற்பரப்பின் வெப்பநிலை T ஆகவும், கரும்பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் வெப்பநிலை T ஆகவும், அம்மேற்பரப்பிலிருந்து காலல் செய்யப்படும் அம்மேற்பரப்பிலிருந்து காலல் செய்யப்படும் கதிர்பின் செறிவு E ஆகவும் உள்ளது. கதிர்பின் செறிவு E ஆகவும் உள்ளது.
இம்மேற்பரப்பின் வெப்பநிலை இம்மேற்பரப்பின் வெப்பநிலை இம்மேற்பரப்பின் வெப்பநிலை இம்மேற்பரப்பின் வெப்பநிலை இருமடங்காக்கப்படின் இம்மேற்பரப்பின் வெப்பநிலை இருமடங்காக்கப்படின் புதிய செறிவு யாது? மேற்பரப்பின் புதிய செறிவு யாது? மேற்பரப்பின் வெப்பநிலை இருமடங்காக்கப்படின் மேற்பரப்பின் புதிய செறிவு யாது? ஒரு கேள்வி உண்டு. செய்யாவும் சரியா? பாருங்க, செறிவானது தனி வெப்பநிலையிட 4ஆம் அடுக்குக்கு நேர்வீத சமன். ஆக இந்த தனி வெப்பநிலையை 4 மடங்கா மாற்றினால் புதிய செறிவு என்ன? அதான் கேள்வி, அவ்வளவுதானே. அப்ப வெப்பநிலை தனி வெப்பநிலையை 2 மடங்காக்கினால் புதிய செறிவு என்ன? இதான கேள்வி. அப்ப டீயா இருந்ததை உதாரணமா 2T மாத்திரம். அப்ப 2T 4ஆம் அடுக்குன்னு வரும். சோ இ டேஸ் நேர்வீத சமன். ஆரம்பத்துல டி வெப்பநிலை எடுக்கிறோம், செறிவு ஈ எடுக்கிறோம். புதிய செறிவை இ டேஸ் எடுக்கிறேன், வெப்பநிலை என்ன 2T. அப்ப 2T 4ஆம் அடுக்கு. அப்ப 2 4ஆம் அடுக்கு, 2 4ஆம் அடுக்கு என்ன 16, T 4 வரும். எனவே பாருங்க, 2 4ஆம் அடுக்கு 16, 16 T 4 என்றால் இ டேஸ் சமன் 16. T 4ஆம் அடுக்கு தானே ஈக்கு நேர்வீத சமன். அப்ப ஈய தூக்கி போடுங்க. செறிவு 16 மடங்காக அதிகரிக்கும், 16 மடங்காக மாறும். சரியானே? அப்ப ஆரம்பத்தில் இருக்கிற செறிவோட ஒப்பிட்டீங்கன்னா இப்ப செறிவு என்ன 16E. ரைட்டானே? சின்ன ஒரு கேள்வி. ஓகே, கவனிங்க. இப்ப நாம இந்த ஸ்டீஃபன் விதியிலிருந்து நாம பெற்றிருக்கக்கூடிய சமன்பாட்டை இன்னும் சில கட்டங்களுக்கு கொண்டு போகிறோம். இந்த சமன்பாடு நாம் என்ன செய்வோம், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போவோம். அதாவது என்னென்றால், முதலாவது ஒரு சூடான ஒரு பொருள், அந்த பொருள்ல மேற்பரப்பட வெப்பநிலை Tன்னு சொன்னோம். அப்ப ஸ்டீஃபன் விதியிலிருந்து நாம் என்ன சொன்னோம்னா E சமன் சிக்மா T 4 அப்படின்னு ஃபைனலா அடுத்திருந்தோம் இல்லையா? E சமன் சிக்மா T 4. ரைட்? இப்ப கவனிங்க, இந்த பொருளுடைய மேற்பரப்பட வெப்பநிலை T இருக்கக்குள்ள ஸ்டீஃபனுக்கு இந்த விதிக்குரிய சமன்பாடு E சமன் சிக்மா T 4. இது கரும்பொருளுக்கான சமன்பாடு, கரும்பொருளால காயல் செய்யப்படுகின்ற வெப்ப கதிர்வீசலுக்கான சமன்பாடு. இதிலிருந்து சாதாரண ஒரு பொருளுக்கு, சாதாரண ஒரு பொருள், கரும்பொருள் அல்லாத சாதாரண ஒரு பொருள் எடுக்கிறோம். ரைட்? ஒரு சாதாரண ஒரு பொருளுடைய கதிர்வீசலுக்கு நம்ம சமன்பாடு சொல்லலாம். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொருள்ல இருந்து காயல் செய்யப்படுகின்ற சக்திட செறிவு எப்படி இருக்குமா என்றால் ஸ்மால் e இன்டு சிக்மா T 4ஆம் அடுக்குன்னு சொல்றாங்க. இது கரும்பொருளுக்கான சமன்பாடுண்டா, இது ஒரு நோமலான ஒரு பொருள், சாதாரண ஒரு பொருளுடைய கதிர்வீசலுக்கான சக்திட செறிவுக்கான சமன்பாடு.
எப்படி E சமன் ஸ்மால் இ சிக்மா டியின் 4 என்று சொல்றோம். அதாவது இந்த ஈங்கிறது, இந்த ஸ்மால் ஈங்கிறது யார் என்றால் இது மேற்பரப்பின் தன்மை அல்லது காலல் திறன் என்று சொல்லுவோம். கதிர்வீசல்ட இந்த வெப்ப கதிர்வீசல்ட காலல் திறன் என்று சொல்லுவோம். மேற்பரப்புட தன்மை என்று சொல்லலாம் அல்லது காலல் திறன் என்று சொல்லுவோம். விளங்குதா? ஆக கவனிங்க, கரும்பொருளாக இருந்தால் ரைட் சிக்மா டியின் 4ஆம் அடுக்குங்கிறது தான் கதிர்வீசல் செறிவுக்கான சமன்பாடு அறிக்கிருந்தால், சாதாரண ஒரு பொருளுக்கு இதுக்கு முன்னுக்கு என்ன வந்து சேருது? ஸ்மால் ஈங்கிறது வந்து சேருது. ஆக இதுல இருந்து நாம என்ன சொல்லலாம் என்றால், இந்த காலல் திரண்ட பருமன் இருக்குதானே, காலல் திரண்ட பருமன் பொதுவா எப்படிப்பட்டது என்றால் ஈட பருமன் எப்பொழுதும் 0க்கும் 1க்கும் இடைப்பட்டதா இருக்கும். இந்த காலல் திரண்ட பருமன் பொதுவா எப்படிப்பட்டதுண்டா 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட பருமனா இருக்கும். இதுல ஈட பருமன் 1 இருந்தா அது யார் அரிப்பாரு? அது கரும்பொருளாக இருக்கும். இல்ல பாருங்க, இந்த காலல் திறன் ஒரு ஆளை நம்ம இப்ப அறிமுகப்படுத்திட்டோம். இதுல சரியான சாதாரண ஒரு பொருளுக்கு தான் சமன்பாடுன்னு சொல்றோம். இது முன்னுக்கு ஈ வந்தா தெரியுது. இந்த ஈட பருமன் 1 இருந்தா அது யாரா மாறிடுவா? இந்த இடத்த 1 போட்டு பாருங்க, இந்த சமன்பாடு வரும். அப்ப ஈ சமன் 1ங்கிறது எப்ப வரும்னா கரும்பொருளுக்கு தான் வரும். சோ சாதாரண ஒரு பொருளுக்கு இந்த ஈட பருமன் 1க்கும் 0க்கும் இடையில இருக்கும். சரியான? அப்ப இதான் ஒரு சாதாரண ஒரு பொருளோட கதிர்வீசல் செறிவுக்கான சமன்பாடு. இப்ப அடுத்த ஒரு விஷயம் என்ன? இதுல இருந்து காலல் செய்யப்படுகின்ற வலுவுக்கான சமன்பாடு. இப்ப பாருங்க, இப்பதான் நாம சொன்னோம் செறிவு சமன் வலுவின் கீழ் பரப்பு. அப்ப வலுவுக்கு என்ன சமன்பாடு வரும்? செறிவு தர பரப்புண்டு வரும் இல்லையா? எனவே ஒரு பொருள்ல இருந்து காலல் செய்யப்படுகின்ற வெப்பத்திட வலுவுக்கான சமன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈ வார் இடத்தை நாம் இதை தூக்கி போடலாம். அப்ப சிக்மா இ சிக்மா டி 4 இன்டு ஏ என்று சொல்லுவோம். அதுல பொதுவா இதை முன்னுக்கு எடுத்து எழுதுவோம். எழுதினோம்னால் ஏ இ சிக்மா டியின் 4ஆம் அடுக்கு. இதுதான் கதிர்ப்பின் வலுவுக்கான சமன்பாடு. அப்ப கவனிங்க, சாதாரண ஒரு பொருளோட செறிவுக்கான சமன்பாடு இ சிக்மா டியின் 4ஆம் அடுக்கு அறிக்கும். அதுல பரப்பை நீங்க பெருக்கி விட்டா, மேற்பரப்பை நீங்க பெருக்கி விட்டீங்கன்னா அது அந்த பொருளால காலல் செய்யப்படுகின்ற ரைட் வலுவுக்கான வெப்பத்திட வலுவுக்கான சமன்பாடா வரும். விளைநிக்கு அது எப்படி வந்திக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றும் ரைட். ஓகே, அப்ப இங்க ஏங்கிறது மேற்பரப்பளவா? மேற்பரப்பளவு ஆல்ரெடி எழுதியிருந்தா தேவையில்லை. இதுக்கு முதல்ல நாம் எழுதியிருக்கிறது மேற்பரப்பளவு. சரியானே? ஓகே, அதுக்கு கீழே நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த சமன்பாடுகள் எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணி கொள்ளுங்க. இது வலு. அரும்பொருளா இருந்தா ஈ சமன் 1 அரிக்கும்ங்கிற விடயத்தையும் அதுல சேர்த்து கொள்ளுங்க. இந்த படம் தேவையில்லை.
ரைட். இப்ப நான் படிச்சிருக்கக்கூடிய இந்த சமன்பாடு இந்த கதிர்வீசல்ல சில அடிப்படையான இந்த விடயங்களை பேஸ் பண்ணி சில பாஸ் பேப்பர் கேள்விகள் மாடல் கேள்விகளை பார்க்கலாம். ஸோ உங்களோட டியூட் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. முதலாவதா உங்களோட டியூட்ல 10வது கேள்வி எடுங்க. 10வது கேள்வி 1999ஆம் ஆண்டு வந்த 4வது கேள்வி. 1999ஆம் ஆண்டு வந்த 4வது கேள்வி. அந்த கேள்விக்குரிய விடை எடுங்க அப்ப வேகமா. 99 4. சரியா? சின்ன கேள்விதான். என்ன கேட்கிறாங்க? சூரியனது சக்தியை ஓரலகு பரப்பளவிற்கு E என்ற வீதத்தில் சூரியனானது தனது சக்தியை ஓரலகு பரப்பளவிற்கு E என்ற வீதத்தில் கதிர்க்கின்றது. சூரியனை கரும்பொருள் என கருதினால் அதன் பரப்பு வெப்பநிலையை தருவது. சோ சூரியன் மேற்பரப்புல கதிர்வீசல் செறிவத்தந்து அதனுடைய வெப்பநிலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ உங்களுக்கு தான் தெரியும் மேற்பரப்புட செறிவுக்கும் ரைட் வெப்பநிலைக்குமான தொடர்பு தான் E சிக்மா T/4. சூரியனை நாம கரும்பொருளாக கருதுறோம். எனவே இந்த இடத்துல ஸ்மால் e வரப்போறது இல்லை இல்லையா? அப்ப E சிக்மா T/4. சோ இது மேற்பரப்புட வெப்பநிலை, இது மேற்பரப்புல காலல் செய்யப்படக்கூடிய சக்திட செறிவு. சோ இதுல இருந்து பாருங்க T/4 சமன் என்னண்டு வரும்? E இன் கீழ் சிக்மாண்டு வரும். அப்ப T7 என்ன? E இன் கீழ் சிக்மாவின் 1/4 அடுக்கு. அவ்வளவுதான். அப்ப மேற்பரப்புட வெப்பநிலை, மேற்பரப்புல காலல் செய்யப்படக்கூடிய சக்திட செறிவு. விளங்குதா? இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ரைட். இந்த இடத்துல நான் ஓகே மிஸ் இருந்தால் நீங்க அதை தெரியப்படுத்திக் கொள்ளலாம். ஓகே தானே? ரைட். இப்ப பாருங்க, இந்த கதிர்வீசல் தொடர்பா நீங்க கவனமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய 2 விடயங்கள். இந்த கதிர்வீசலோட தொடர்புடையதா, இந்த சமன்பாடு தொடர்புடையதா, நீங்க கட்டாயம் சரியா புரிஞ்சு கொள்ள வேண்டிய 2 விடயங்களை பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது ஒரு விடயம் பாத்தீங்கன்றால், இப்ப சூரியனோ அல்லது ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறோம். ஒரு சூரியன் எடுப்போமே, நாம சூரியனை உதாரணத்துக்கு ஒரு கரும்பொருளா கருதுறோம். சரி, சூரியன் மேற்பரப்புல வெப்பநிலையை நான் T0 எடுக்கிறேன். சூரியன் ரைட், சூரியன் மேற்பரப்புல வெப்பநிலையை நம்ம T0 எடுப்போம். பாத்தீங்களா இருந்தால் சூரியன் மேற்பரப்புல ஏன் வெப்பநிலை அறிக்குது, அல்லது சூரியன் ஏன் எப்பயுமே தன்னை ஒரு வெப்பமான ஒரு பொருளாக இருக்குது, இந்த கேள்விக்கெல்லாம் இந்த பாடத்துல பதில் கிடைக்கும். பாத்தீங்கன்னா இந்த பாடம் இருக்கு மெட்டர் அண்ட் ரேடியேஷன் இந்த பாடத்துல
சூரியன் எப்படி தன் சக்தியை உருவாக்கி கொள்ளுது, சூரியன்ல இருந்து எப்படி சக்தி பிறப்பிக்கப்படுவது, இந்த விடயம் கூட இந்த பாடத்துல நாம பின்னுக்கு படிப்போம். சரியான? அப்ப அந்த அளவுக்கு இந்த பாடத்துல வந்துட்டு நுணுக்கமா நிறைய புதிய விஷயங்கள் வந்து சேரும். அந்த அடிப்படையில நாம சூரியன் எடுத்தோம்னா சூரியன் மேற்பரப்புல வெப்பநிலை T0. இப்போதைக்கு சூரியன்ல வெப்பநிலை பற்றி மட்டும் பேசுவோம். பின்னுக்கு அதுல எப்படி சக்தி உருவாகிக்குன்னு பேசுவோம். சரியான? சூரியன் மேற்பரப்புல வெப்பநிலை T0. சூரியன் ஆரை கேபிட்டல் ஆர் என்று எடுப்போம். சரியான? சூரியன் மையத்திலிருந்து ஒரு ஸ்மால் ஆர் தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளி, இந்த இடத்துல இந்த சூரியன்ல இருந்து காலல் செய்யப்படுகின்ற சக்திர செறிவு என்ன அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. எப்படி? சூரியன் மேற்பரப்புட வெப்பநிலை T0, மேற்பரப்புக்கான ஆரை கேபிட்டல் ஆர். இப்ப சூரியன்ல இருந்து ஒரு ஸ்மால் ஆர் தூரம், உதாரணமா பூமியில தூரம் வச்சுக்கொள்ளுமே, இந்த தூரத்துல கதிர்ப்புட செறிவு என்ன அப்படின்னு கேட்டா இதை நாம எப்படி கால்குலேட் பண்றோம் எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. நாம இந்த ஸ்டீஃபன் சமன்பாட்டுல சொன்ன விடயத்துல அந்த டெபினிஷன் நல்லா பாருங்க. இந்த ஈங்கிறது யாருன்னு சொல்லியிருப்போம்னா கரும்பொருளுடைய மேற்பரப்புல காலல் செய்யப்படுகின்ற சக்திர செறிவுன்னு தான் சொல்லியிருப்போம். மேற்பரப்புட செறிவைத்தான் நம்ம இங்க பேசியிருப்போம். கரும்பொருளுடைய மேற்பரப்புல காலல் செய்யப்படுற சக்திர செறிவு தான் E. சரிதானே? மேற்பரப்புட வெப்பநிலை தான் T சொல்லி இருப்போம். விளங்குதா? ரைட். இப்ப கவனிங்க, இந்த இடத்துல நமக்கு மேற்பரப்புல இருக்கிற செறிவை நான் உங்கள்கிட்ட கேட்கல. நான் என்னத்தை கேட்டேன்? மையத்திலிருந்து ஆர் தூரத்தில் இருக்கக்கூடிய செறிவு என்னன்னு கேட்டேன். ரைட்? நல்லா பாருங்க, இந்த குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் இருக்கிற கதிர்வீசல்ட செறிவை நாம கண்டுபிடிக்கணும்னால் இதுக்கு முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டி வரும்னால் இந்த மேற்பரப்புல இருந்து காலல் செய்யப்படுகின்ற வலுவை கண்டுபிடிக்கணும். எல்லாம் பாருங்க, சூரியன் மேற்பரப்புல இருந்து இந்த மாதிரி மின்காந்த கதிர்கள், வெப்ப கதிர்கள் இப்படி பயணிக்குது. ரைட்? இப்படி வெப்ப கதிர்கள் பயணிக்குது. இந்த நேரத்துல இந்த மேற்பரப்புல செறிவு என்னன்னு கேட்கும் போது நம்ம சொல்லியிருப்போம் சிக்மா T0 4ஆம் அடுக்குன்னு சொல்லுவோம். மேற்பரப்புல வெப்பநிலை T0 சொன்னதால E7 மேற்பரப்புல செறிவு என்னன்னு கேட்டிருந்தால் அதை நாம E7 சிக்மா T0 4ஆம் அடுக்குன்னு சொல்லுவோம். அதை நான் E0 போடுறேனே. சரியானே? மேற்பரப்புல செறிவு என்னன்னு கேட்டா E0 சிக்மா T0 4ஆம் அடுக்குன்னு சொல்லியிருப்போம். ஆனால் சூரியன் மையத்திலிருந்து ஆர் தூரத்துல செறிவை கேட்கிறாங்க. அப்படித்தானே? ரைட். இப்ப பாருங்க, முதலாவது செறிவை நாம இங்க செல்லக்கூடிய மின்காந்த அலைகள அந்த மின்காந்த அலைகள கோடுகளோட கனெக்ட் பண்ணி யோசிக்கலாம். நல்லா பாருங்க, இந்த மாதிரி மின்காந்த அலைகள், மின்காந்த கதிர்கள் செல்லக்குள்ள, மின்காந்த கதிர்கள் இந்த பொருள்ல இருந்து சூரியன்ல இருந்து இவ்வாறு பயணிக்கக்குள்ள இந்த இடத்துல மின்காந்த அலைகள் கொண்டிருக்கக்கூடிய செறிவும், அதாவது மின்காந்த கோடுகளுடைய நெருக்கமும், இந்த இடத்துல மின்காந்த கோடுகளுடைய நெருக்கமும் ஒரே அளவுல இல்லை. இந்த இடத்த மின்காந்த கோடுகள் நெருக்கமா இருக்குது. அப்ப சூரியன்ல இருந்து மின்காந்த அலைகள் எல்லா திசையிலும் இப்படி டிராவல் பண்ணக்குள்ள மேற்பரப்புல இருக்கிற மின்காந்த கோடுகள், மின்காந்த அலைகளோட கோடுகள் நெருக்கமா இருக்கும். தூரத்தில் இருக்கிற இந்த மின்காந்த புல கோடுகளோட நெருக்கத்தை பாத்தீங்களா இருந்தா குறைவா இருக்குது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? இந்த இடத்துல இருக்கிற செறிவு இந்த இடத்துல இருக்காது. பொதுவா நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுல, கிராவிடேஷனல் ஃபீல்டுல, மேக்னெட்டிக் ஃபீல்டுல எல்லா ஃபீல்டுலையும் செறிவுண்டு வரக்குள்ள அந்த கோடுகளோட அளவை யோசிப்பீங்க இல்லையா? அதே கான்செப்ட்ல நீங்க யோசித்து பாருங்க. இந்த இடத்துல இருக்கிற செறிவும் இந்த இடத்துல இருக்கிற செறிவும் எப்படி இருக்காது? சமனா இருக்காது. அப்படித்தானே? சோ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற செறிவு தான். அப்ப அந்த இடத்துல இருக்கிற செறிவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல் இந்த மேற்பரப்புல இருந்து காலல் செய்யப்படுகின்ற மொத்தமான சக்தியை கண்டுபிடிக்கணும், அதாவது வலுவை கண்டுபிடிக்கணும். சோ உங்களுக்கு தெரியும் வலு சமன் செறிவு தர பரப்பு இல்லையா? எனவே மேற்பரப்புல செறிவு E0,
மேற்பரப்புட பரப்பளவு 4 r வர்க்கம். அப்படிதானே? எனவே நாம சொல்லலாம் இந்த சூரியன் மேற்பரப்புல இருந்து ஒரு செகண்டுக்கு வெளியேறுகின்ற சக்தியானது E0 into 4 r வர்க்கம்னு சொல்லலாம் இல்லையா? சூரியன் மேற்பரப்புல இருந்து ஒரு செகண்டுக்கு வெளியேறுகின்ற சக்தியானது E0 into 4 r வர்க்கம்னு சொல்லலாமா இல்லையா? இது ஏன் விளையாட்டா? ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற செறிவை நம்ம ஸ்டீஃபன் சமன்பாடுல இருந்து கொண்டு வரோம். செறிவு தெரிஞ்சா பரப்பால பெருக்கினா வலுன்னு தெரியும். அப்ப மேற்பரப்புல இருந்து வெளியேறுகின்ற வலுவை நாம என்ன சொல்லலாம்? E0 into 4 r வர்க்கம்னு சொல்றோம். யோசித்து பாருங்க, இங்கிருந்து ஒரு செகண்டுக்கு இந்த மேற்பரப்புல இருந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வலு வெளியேறுதோ அதே அளவு வலுதானே, அதே அளவு சக்தி தானே இந்த ஆர் தூரம், அந்த ஸ்மால் ஆர் தூரத்தாலையும் ஊடறுத்து போகுது. அதாவது இன்னும் என்ன தெளிவா யோசிக்கிறேன்டா, சிம்பிளா நீங்க விளங்கிக் கொள்றா. இப்ப நாம என்ன சொன்னோம்? இந்த இடத்துல இருக்கிற கோடுகளோட எண்ணிக்கையும் ஓர் அலகு பரப்புக்குள்ளால போற கோடுகளோட எண்ணிக்கையும் இந்த இடத்துல ஓர் அலகு பரப்புக்குள்ளால போற கோடுகளோட எண்ணிக்கையும் சமன் இல்லைன்னு சொன்னோம். ஆக இங்க இருக்கிற செறிவும் சமனா இருக்காதுன்னு சொன்னோமா இல்லையா? இப்ப நீங்க யோசித்து பாருங்க, ஒரு செகண்ட்ல இந்த கேபிட்டல் ஆர் தூரத்தை ஊடாக ஊடறுத்து செல்லக்கூடிய இந்த கோடுகளோட மொத்தமான எண்ணிக்கையும் இந்த மையத்திலிருந்து ஸ்மால் ஆர் தூரத்தின் ஊடாக ஊடறுத்து செல்லக்கூடிய கோடுகளோட எண்ணிக்கையும் எப்படி இருக்க போகுது? சமனா இருக்குமா இல்லையா? இந்த இடத்துல இருக்கிற செறிவு தான் வித்தியாசப்படும். நான் என்ன கேட்கிறேன்? செறிவை கேட்கல. நான் என்ன சொல்றேன்? மேற்பரப்பு, இந்த மேற்பரப்புல இருந்து வெளியேறுகின்ற இந்த கோடுகளை நீங்க சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த கோடுகளோட எண்ணிக்கை இதான் மொத்தமான வலு மாதிரி. இப்ப இந்த கோடுகளோட எண்ணிக்கையும் இந்த மையத்திலிருந்து ஸ்மால் ஆர் தூரத்துல ஒரு மேற்பரப்பை கருதுங்க. அந்த மேற்பரப்பை ஊடறுத்து போற கோடுகளோட எண்ணிக்கையும் எப்படி இருக்குது? சமன் தானே? இங்க இருக்கிற கோடு தான் இந்த போகுது, இதான் இங்க போகுது. அப்ப இந்த இடத்தால போன அதே கோடு தான் இங்கால போகுது என்றால் நாம என்ன சொல்லலாம்? இந்த பரப்புக்குள்ளால எவ்வளவு சக்தி, எவ்வளவு வலு ஊடறுத்து போகுதோ அதே அளவு வலுதான் இந்த பரப்பினூடாகவும் ஊடறுத்து போகுது. அதே அளவு கோடு தான் இதுக்குள்ள போகுது. சோ செறிவுதான் சமன் இல்லை. எது சமன்? இந்த ஆர் தூரத்துல மொத்தமா ஊடறுத்து போற வலு, ஒரு செகண்டுக்கு ஊடறுத்து போற சக்தி சமன், வலு சமன். ஆக நாம் என்னென்ன செய்யலாம்? நமக்குத்தான் தெரியுமே, செறிவு சமன் வலுவின் கீழ் பரப்புண்டு. தெரியுமா இல்லையா? இப்ப நீங்க இந்த இடத்துல இருக்கிற செறிவை வச்சு இந்த இடத்துல காலல் செய்யப்படுற வலுவை கண்டீங்களா இல்லையா? அதே வலு P தான். அந்த வலு P தானே இந்த மேற்பரப்புக்குள்ளாலையும் போகுது. எனவே நீங்க என்ன செய்யுங்க? இந்த மேற்பரப்புக்குள்ளால போற வலுவை யோசிங்க. அது என்னதான் வரும்? இதே P தான். இந்த மேற்பரப்பால போன அதே வலுதான் இதுக்குள்ளாலையும் போகுது. அப்ப E0 4 கேபிட்டல் R வர்க்கம் என்றே போடுங்க. கீழுக்கு இந்த மின்காந்த கதிர்கள் ஊடறுத்து போற இந்த பரப்பு, இது என்ன பரப்பா இருக்கும்? இதுல தூரம் ஸ்மால் r. என்ன வடிவம்? இந்த பரப்புங்கிறது இங்க என்ன வடிவம்? சூரியன். சும்மா கற்பனை யோசித்து பாருங்க. சூரியனை சுத்தி, சூரியனை பொதுவான மேற்பரப்பு என்ன? ஒரு கோள வடிவமா இருக்குது என்றால் இதை சுத்தி ஆர் தூரத்துல நீங்க கற்பனை செய்யற அந்த வடிவம் என்ன இருக்கும்? ஒரு கோள வடிவமா இருக்கும். அப்ப சூரியன் மையத்திலிருந்து ஆர் தூரத்தில் இருக்கிற பரப்பை நீங்க யோசித்தீங்கன்னா அது ஒரு கோள வடிவமாக இருக்கும். எனவே நாம ஏ வார இடத்துல 4 ஸ்மால் ஆர் வர்க்கம் என்று போட்டோம் என்றால் அதுதான் இந்த இடத்தில் இருக்கிற செறிவு. இப்ப நீங்க E சமன் E0 என்னன்னு தெரியும்? சிக்மா T0 4 தெரியும் தானே? அதையும் இங்க பிரதியிடுங்க. 4 போயிட்டு E0 வார இடத்துல என்னத்தை போட போறீங்க? சிக்மா T 4
ஆர் வர்க்கத்தின் கீழ் 4π வெட்டுப்பட்டுட்டு ஸ்மால் ஆர் வர்க்கம் என்று வரும். இதுதான் சூரியன் மையத்திலிருந்து ஸ்மால் ஆர் தூரத்தில் இருக்கிற வெப்ப கதிர்ப்புட செறிவாக வந்து சேரும். விளங்குதா? சோ இது என்ன எப்படிங்கிற விடயத்தை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் வந்துகிட்டு ஒரு பிழையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது என்னென்று புரியாம சமன்பாடை பயன்படுத்துற ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. அப்ப கட்டாயம் என்ன நடந்துக்குங்கிறத நீங்க சரிவர புரிஞ்சு கொள்ளுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க விளங்கி படிச்சா மட்டும்தான் எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் இல்லாம இப்படி போட்டா இப்படி வரும், இப்படி போட்டா இப்படி வரும், நீங்க பிசிக்ஸை படிப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு அது கடினமான ஒரு பகுதியா இருக்கும். ஸோ பிசிக்ஸை தெளிவா விளங்கி படிங்க. அடுத்தது கூட கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை விட பிசிக்ஸ்ல நீங்க பெஸ்டான ஒரு வழியை நீங்க பார்க்க இயலாது. தியரியை தெளிவா விளங்கி படிக்கணும். ரெண்டாவது அதை வச்சு நீங்க என்ன செய்யணும், கூட கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்? அப்போ அந்த அடிப்படையில நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத கொஞ்சம் திருப்பி யோசித்து பாருங்க. இப்போ முதலாவது நான் என்ன சொன்னேன்டா, ஸ்டீஃபன் விதி அப்படிங்கிறது ஒரு கரும்பொருளோட மேற்பரப்புல காணல் செய்யப்படுற சக்திர செறிவோட சம்பந்தப்பட்டது. அந்த அடிப்படையில சூரியனை நாம ஒரு உதாரணத்துக்கு இங்க கொண்டு வரோம். சூரியன் மேற்பரப்புல வெப்பநிலை T நோட் என்றால் அந்த மேற்பரப்புல இருந்து காணல் செய்யப்படுற சக்திர செறிவு E நோட் ஆனது சிக்மா இன்டு T நோட்டின் 4ஆம் அடுக்கு அப்படின்னு வரும். ரைட்? இப்ப நாம இந்த சூரியன் மையத்திலிருந்து ஸ்மால் ஆர் தூரத்துல என்ன செறிவுன்னு கண்டுபிடிக்கணும். இதான் நம்மளோட டார்கெட். அப்ப உண்மையிலே இங்க இருக்கிற செறிவும் இங்க இருக்கிற செறிவும் சமன் அரிக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக அங்க இருக்கிற செறிவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன்னா இங்க இருக்கிற கோடுகளோட நெருக்கமும் இங்க கோடுகளோட நெருக்கமும் ஒரே அளவு இல்லை, விரிஞ்சு போகுது. அதனால செறிவு குறைவா தான் வரும். அந்த இடத்துல என்ன செறிவு இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க நம்ம யோசிக்கிறோம். எப்படின்னால் மேற்பரப்புல இருந்து காணல் செய்யப்படுற வலு எவ்வளவு அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். செறிவை பரப்பால பிரிக்கிற வலு வரும். அப்ப மேற்பரப்புல செறிவு E நோட், மேற்பரப்பு சூரியன் மேற்பரப்பு என்ன 4πr வர்க்கம். அப்ப பெருக்கி வரதான் மேற்பரப்புல இருந்து காணல் செய்யப்படுகின்ற வலு P ஆக இருக்கும். இப்ப இந்த மேற்பரப்புல இருந்து எவ்வளவு வலு காணல் செய்யப்படுவதோ அதே அளவு வலுதான் சூரியன் மையத்திலிருந்து ஒரு ஸ்மால் ஆர் தூரத்துக்குள்ளால போற வலுவாகவும் இருக்கும். அதை நீங்க சிம்பிளா விளங்கிக் கொள்றதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், இந்த மேற்பரப்புல இருந்து எவ்வளவு கோடுகள் வெளியேறுதோ அதே அளவு கோடுகள் தான் இந்த மேற்பரப்பையும் தாண்டி போகுது. எனவே இங்க வெளியேற வலுவும் இதனூடாக போற வலுவும் என்னதான், சமன்தான். அப்ப இந்த இடத்துல இருக்கிற வலு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? வலுவை பரப்பால பிரிச்சா அதான செறிவு. அப்ப இந்த இடத்துல செறிவு என்னன்னு கேட்டா இந்த இடத்தினூடாக போற வழி என்ன, E நோட் 4πr வர்க்கம். அத இந்த பரப்பு என்ன வரும், 4π ஸ்மால் r வர்க்கம். இதால பிரிக்கிறீங்க. சோ 4π கேன்சல் ஆகினால் E நோட் வார இடத்துல நீங்க சிக்மா T 4ஆம் அடுக்க போட்டீங்கன்னா கேபிட்டல் R வர்க்கத்தின் கீழ் ஸ்மால் r வர்க்கம் வந்து சேரும். விளங்குதா? இதான் மையத்திலிருந்து ஒரு தூரம் ஸ்மால் r தூரத்தில் இருக்கக்கூடிய கதிர்ப்புட செறிவு. ரைட்? ஓகே. அப்ப கீழுக்கு நோட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. இந்த கேள்வியான கடைசி எழுதிருக்கிறோம் இல்லையா, நோட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. கரும்பொருள் ஒன்றின் நோட்ல உண்டு முதலாவது பாயிண்டா ரெண்டு விஷயங்களை பத்தி பேச போறோம். இந்த சமன்பாட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற ரெண்டு முக்கியமான விடயங்கள். அதுல ஒன்று நோட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. கரும்பொருள் ஒன்றின் மேற்பரப்பிற்கு வெளியில் உள்ள ஓர் புள்ளியில், கரும்பொருள் ஒன்றின் மேற்பரப்பிற்கு வெளியில் உள்ள ஓர் புள்ளியில் கதிர்ப்பின் செறிவிற்கான சமன்பாடு. கரும்பொருள் ஒன்றின் மேற்பரப்பிற்கு வெளியில் உள்ள ஒரு புள்ளியில் கதிர்ப்பின் செறிவிற்கான சமன்பாடு.
சரியா? சோ அது கீழே நீங்க இந்த படத்தையும் சூரியனை நம்ம ஒரு கரும்பொருளா கருதுறோம். ரைட், இது மேற்பரப்பிட வெப்பநிலை, மேற்பரப்பிட செறிவுன்னு போட்டு இதை எடுத்து திருப்பி இங்க இருந்து ஆறு தூரத்தில் இருக்கிற செறிவை கண்ட இந்த மெத்தட் அப்படியே நோட் பண்ணி கொள்ளுங்க. இது தொடர்பா ஏது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டு விட்டீங்கன்னா சரி, இன்ஷா அல்லாஹ் நான் ரிப்ளை பண்ணுவேன். சரியா? ஓகே, இப்ப நாம நோட்ல சொல்ல போற இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கவனிங்க. ரைட், இப்ப ஒரு பொருள் வந்துகிட்டு 0 கெல்வின் தவிர்ந்த ஏனைய எல்லா வெப்பநிலைகளையும் வெப்பத்தை மின்காந்த அலைகளாக கதிர்க்கும் அப்படின்னு ஒரு விடயத்தை சொன்னோம். 0 தவிர்ந்த ஏனைய எல்லா வெப்பநிலைகளையும் என்ன செய்யும்? வெப்பத்தை மின்காந்த அலைகளாக கதிர்க்கும்னு சொல்றேன். ரைட், அந்த அடிப்படையில இப்ப ஒரு பொருள் இருக்குது, இதுல மேற்பரப்புட வெப்பநிலை T1. இன்னும் ஒரு பொருள் இருக்குது, இதுல மேற்பரப்புட வெப்பநிலை T2. இந்த பொருளோட மேற்பரப்புட வெப்பநிலை T1, இவர மேற்பரப்புட வெப்பநிலை T2. சொல்ல போனால் இந்த T1 இந்த T2 விட பெரியது. இந்த T1ங்கிறது உதாரணமா T2 விட எப்படிப்பட்டது? பெரியது. ரைட், சோ நல்லா பாருங்க, எல்லா வெப்பநிலையிலையும் 0 கெல்வின் தவிர்ந்த எல்லா வெப்பநிலையிலையும் வெப்பமான பொருள் மின்காந்த அலைகளை கதிர்க்குதுண்டால்
அதுல மேற்பரப்புல இருந்து இவ்வாறு வெப்பம் வெளியேறத்தான போகுது. இதுல இருந்து இப்படி வெளியேறும், இதுல இருந்து வெப்பம் வெளியேறும். வெளியேறுமா இல்லையா? சோ இந்த நேரத்துல இந்த T1 பொருள் காணல் செய்கின்ற கதிர்ப்புட செறிவு உதாரணமா E1ம் இவர் காணல் செய்கின்ற கதிர்ப்புட செறிவு E2மா இருந்தால் தேறியதான சரியான செறிவு என்ன வரும் அப்படின்னு பார்த்தவா இருந்தால், தேறியதான செறிவு என்ன வரும் என்று பார்த்தால், ஒரு குறிப்பிட்ட தூரத்தை வச்சு நாம யோசிப்போம். ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இவர செறிவு E1 இவர செறிவு E2 என்றால் ரைட், தேறியதாக இந்த இடத்துல உருவாகிற செறிவு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா E1 மைனஸ் E2வாக இருக்கும். ரைட், அதாவது தேறியதான இங்க செறிவு அப்படின்னு சொல்லி இப்ப உதாரணமா இந்த பொருள்ல இருந்து காணல் செய்யப்படுற செறிவை நாம சிக்மா டி 4ஆம் அடுக்குக்கு நேர்வீத சமன்னு சொல்லும் தானே. அந்த அடிப்படையில நாம என்ன சொல்றோம், ரைட், இவர்ல இருந்து காணல் செய்யப்படக்கூடிய அந்த சக்திட செறிவு இதுல மேற்பரப்பிட வெப்பநிலையில 4ஆம் அடுக்குக்கு நேர்வீத சமன். இந்த பொருள்ல இருந்து காணல் செய்யப்படக்கூடிய சக்திட செறிவு அதுல மேற்பரப்பிட வெப்பநிலையில 4ஆம் அடுக்குக்கு நேர்வீத சமன்கிறதால விளையுலா இங்க பரிமாற்றப்படுகின்ற தேறியதான செறிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன்றுல இருந்து இன்னொன்ற கழிச்சு வரதா இருக்கு. தேறியதான வெப்ப பரிமாற்றம் செறிவு வந்துட்டு எப்படி வரும், E1 மைனஸ் E2 வரும். ரைட், அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ரெண்டு பொருட்கள் வேற வேற வெப்பநிலைகள் இருக்கிற பொருட்களா இருந்தாலும் எல்லாமே என்ன செய்யும், வெப்பத்தை வந்துட்டு கதிர்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப இவங்களுக்கு இடையில பரிமாற்றப்படுற தேறியதான வெப்பத்தில செறிவு என்னன்னு கேட்டா ஒன்றுல இருந்து ஒன்றை நம்ம கழிச்சு வரதா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒன்று நமக்கு எக்ஸாம்ல வந்தும் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி போட்டு நம்ம அந்த கேள்வியை பார்ப்போம். ஸோ நோட்ல 2வது எழுதி கொள்ளுங்க. நோட்ல 2வது பூஜ்ஜியம் கெல்வின் தவிர்ந்த 0 கெல்வின் தவிர்ந்த ஏனைய எல்லா வெப்பநிலைகளிலும் பொருட்கள் வெப்பத்தை மின்காந்த அலைகளாக வெளியேற்றுகின்றது. பொருட்கள் வெப்பத்தை மின்காந்த அலைகளாக வெளியேற்றுகின்றது. எனவே இரு உடல்களுக்கிடையிலான தேறியதான வெப்ப பரிமாற்று வீதம் இரு உடல்களுக்கிடையிலான தேறியதான வெப்ப பரிமாற்று வீதம் பின்வருமாறு அமையும்.
இப்ப பாருங்க, இவர்ல இருந்து இந்த பொருளுக்கு வழங்கப்படுற செறிவு E1, இதுல இருந்து காலல் செய்யப்படுறது E2ண்டா இதுல வெப்பநிலை விட கூடங்கிற அடிப்படையில E1 மைனஸ் E2 தான் தேறியதான செறிவாக வந்து சேரும். ரைட்? ஸோ அதுக்கு கீழே நீங்க இதை காட்டிக்கொள்ளுங்க. இதை காட்டிட்டு நீங்க அதோட சேர்த்து ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி, 2017ஆம் ஆண்டு வந்த 7வது கேள்வி, உங்களோட டியூட்ல 11வது கேள்வி, 2017ஆம் ஆண்டு 7வது கேள்வி. எடுங்க அப்போ இதை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு 2017 7 எடுங்க. சரியா? சரியா? ஓகே, அப்ப என்ன வரும்? 2017 7வது கேள்வி என்ன கேக்குறாங்க? மேற்பரப்பு உடல் வெப்பநிலை 30 பாகை செல்சியஸாக உள்ள ஒருவர் வெப்பநிலை 20 பாகை செல்சியஸாக உள்ள ஒரு சுற்றாடலில் இருக்கிறார். உடலிலிருந்து கதிர்ப்பிலான வெப்ப இழப்பின் தேறிய வீதம் கரும்பொருள் கதிர்ப்பு நிபந்தனைகளை பிரயோகிக்கலாம் என கொள்க. நேயாம் சூழல்ட வெப்பநிலை 20ஆம், இவர உடல் வெப்பநிலை 30ஆம். பாருங்க, ஒரு மனிதன் எப்படி நிற்கிறான், இந்த இவர உடல்ட வெப்பநிலை 30 பாகை, இவரை சுத்தி இருக்கிற சூழல்ட வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். சோ இந்த நேரத்துல இவர உடம்புல இருந்து தேறியதான கதிர்ப்புட என்ன செறிவை பத்தி கேட்கிறாங்க. அது எதுக்கு நேர்வீத சமன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ மேற்பரப்புல வெப்பநிலை 30,
சூழல்ல வெப்பநிலை 20. நாம் என்ன சொல்றோம்? எல்லா பொருளுமே என்ன செய்யும்? வெப்பத்தை கதிர்க்கும் அப்படின்னா 0 கெல்வின் தவிர்ந்த எல்லாமே வெப்பத்தை கதிர்க்கும் என்றால் 20 பாகையில் இருக்கிற பொருளும் வெப்பத்தை கதிர்க்கும். அதாவது இவர உடம்புக்கும் அது வெப்பத்தை அனுப்பும், இவர உடம்பும் வெப்பத்தை கதிர்க்கும். ஆனால் 20 பாகையை விட 30 பாகை பெரிய வெப்பநிலை இருக்கிறதால விளையுளாக இவர உடம்புல இருந்து தான் வெப்பம் வெளியேறும். அப்ப இவர உடம்புல இருந்து வெளியேறுகின்ற வெப்பம் E1, சுற்றாடல்ல இருந்து இவர உடம்புக்கு போற வெப்பம் E2 E1ல இருந்து E2வை கழிச்சு வாரதான் தேரியதான வெப்ப பரிமாற்றம் அறிக்கும். சோ தேரிய வெப்ப பரிமாற்றம்ங்கிறது இங்க E1 மைனஸ் E2. அந்த அடிப்படையில யோசித்து பாருங்க. E1 அப்படிங்கிறது யார் அறிப்பாரு? கரும்பொருள் எடுத்த மாதிரி இருந்தா சிக்மா T1 4ஆம் அடுக்கு, இங்கால சிக்மா T2 4ஆம் அடுக்கு. சிக்மாவை பொதுவா அடுத்த மாதிரி இருந்தால் எல்லாமே கரும்பொருள் சுமார் கற்பனை எடுக்கிறோம், ரைட்? கரும்பொருள் கதிர்ப்பு நிபந்தனைகளை பிரயோகிக்கலாம் என கொள்க. அப்ப உடம்புல இருந்து வெளியேற கதிர்ப்புட செறிவு, சூழல்ல இருந்து உடம்புக்கு வர கதிர்ப்புட செறிவு, இதை ஒன்றுல இருந்து ஒன்று கழிக்கிறோம். சிக்மாவை பொதுவா எடுத்தால் T1 இந்த வெப்பநிலை 30 பாகை. 30 பாகைன்னா கெல்வின்ல வரணும். ஆக 30 பாகைன்னா என்ன வரும்? 303 கெல்வின் மைனஸ் 20 பாகை. அப்ப என்ன வரும்? 293 கெல்வின். இப்படி வரும். சோ மொத்தத்துல தேரியதான செறிவு, தேரியதான கதிர்வீசல் செறிவானது என்னத்துக்கு நேர்வீத சமன் அறிக்க போகுது? 303 4ஆம் அடுக்குல இருந்து 293 4ஆம் அடுக்குக்கு நேர்வீத சமன் அறிக்கும். அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது விட வரும். விளங்க நான் என்ன சொன்னேன்? அப்ப இந்த உடம்புல இருந்து வெப்பம் கதிர்க்கப்படும், சுத்தி இருக்கிற சூழல்ல இருந்து உடம்புக்கு வெப்பம் வரும். உடம்புல இருந்து கதிர்க்கப்படுறது E1, சுத்தி இருக்கிற சூழல்ல இருந்து உடம்புக்கு வர்றது E2. அப்ப E1 மைனஸ் E2 தான் தேரியதான கதிர்ப்புட செறிவு. அப்ப E1ங்கிறது சிக்மா T1 4ஆம் அடுக்கு, E2ங்கிறது சிக்மா T2 4ஆம் அடுக்கு. சரியானே? சோ இதுல இருந்து இதை நாம கழிச்சு விடுறோம். சிக்மாவை பொதுவா இருக்கக்குள்ள இந்த மாதிரி வந்து சேருது. அப்ப தேரியதான காலல் செறிவானது இந்த வித்தியாச அடுக்கிற வித்தியாசத்துக்கு நேர்வீத சமனாக வரும். அப்ப பொருத்தமான விடையாக நாம முதலாவது விடையை சொல்றோம். அப்ப தேரிய செறிவு அப்படிங்கறது நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ரைட். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். இப்ப எல்லா பொருட்களும் 0 கெல்வின் தவிர்ந்த எல்லா வெப்பநிலையிலையும் எல்லா பொருட்களும் மின்காந்த அலைகளை கதிர்க்குதுண்டால் நானும் மின்காந்த அலையை கதிர்க்கிறேன், நீங்களும் மின்காந்த அலையை கதிர்க்கிறீங்க, இந்த ஒயிட் போர்டும் மின்காந்த அலையை கதிர்க்குது. சரியான? இந்த சுவரும் மின்காந்த அலையை கதிர்க்குது. இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே மின்காந்த அலையை கதிர்க்குது. சரி, இவர் கதிர்க்கிற மின்காந்த அலை யாரு? நாம பொதுவா கதிர்வீசல்ல 3 விதமான கதிர்கள், 3 விதமான பிரதானமா வெப்ப கதிர்ப்புல 3 விதமான கதிர்கள் வெளியேறும்னு சொன்னோம். ஒன்று இன்ஃப்ராரெட், அடுத்தது கட்புலனாகும் அலை விசிபிள், மூணாவது யூவி. இந்த 3 தான் பிரதானமா ஒரு சூடான ஒரு பொருள்ல இருந்து வெப்பமாக மின்காந்த அலைகளா வெளியேறக்கூடியது அப்படின்னு சொன்னேன். இப்ப எந்த உடம்புல இருந்து, உங்களோட உடம்புல இருந்து, இந்த ஒயிட் போர்ட்ல இருந்து, இந்த கதிரையில இருந்து, இங்க இருக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய மின்காந்த அலை இங்க யாரு? யார் அடிப்பாரு? நம்ம உடம்புல இருந்தெல்லாம் நம்ம உடல் வெப்பநிலை காரணமா வெளியேறுகின்ற மின்காந்த அலை இன்ஃப்ராரெட். இன்ஃப்ராரெட் தான் நம்முட உடம்புல இருந்து வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய மின்காந்த அலையாக இருக்கும். ஏண்டால் நம்முட உடம்புட வெப்பநிலை அல்லது இந்த சூழலில் இருக்கக்கூடிய சாதாரணமா பொருட்களோட வெப்பநிலை குறைவான வெப்பநிலையாக இருக்கிறதால நம்முட உடல்ல இருந்தும் இந்த பொருட்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய பிரதானமான மின்காந்த அலை யாருதான்? இன்ஃப்ராரெட்டாகத்தான் இருக்கும். சரியா? எப்ப ஒரு உடல்ட வெப்பநிலை நன்றாக அதிகரிக்குதோ அந்த சந்தர்ப்பத்துல அந்த உடல் காலல் செய்யற மின்காந்த கதிர்ப்பு இருக்குத்தானே, வெப்பநிலை அதிகரிச்சா கதிர்க்கிற செறிவு கூடுன்னு படிக்கிறோம். வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள அந்த உடல் காலல் செய்யக்கூடிய அந்த மின்காந்த அலை இருக்குத்தானே, அது
இன்ஃப்ராரெட்ல இருந்து என்னையா மாறும்டா விசிபிளா மாறும், அதாவது கட்புலனாகும் அலைகளாக மாறும். அப்ப வெப்பநிலையை நாம அதிகரிச்சால் இன்ஃப்ராரெட்டா இருந்தது என்னையா மாறும், விசிபிளா மாறும். இன்ஃப்ராரெட்டை கூடுதலா கதிர்த்து கொண்டிருந்த ஒரு உடல் என்னத்தை கூடுதலா கதிர்க்கும், கட்புலனாகும் அலைகளை கூடுதலா கதிர்க்கும். ரைட்? எப்படி சொல்றாங்கன்னா, பொதுவா ஒரு உடல்ட வெப்பநிலை சாதாரண ஒரு எவரேஜா 800 கெல்வினை விட 800 கெல்வினை விட ஒரு உடல்ட வெப்பநிலை கூடக்குள்ள அந்த உடல் கதிர்க்கின்ற பிரதானமான மின்காந்த அலையாக கட்புலனாகும் அலைகள் உருவாகும். யோசித்து பாருங்க, நாம கட்புலனாகும் அலைகளை கதிர்க்கல்ல, நம்மளோட உடம்புல பட்டு தெரிக்குது கட்புலனாகும் அலை. இப்ப நான் இந்த இடத்துல இருக்கிறத சரியான இங்க இருக்கக்கூடிய வெளி இந்த கேமராக்குள்ளால பாக்குறத விடுவோமே, வெளியில இருக்கிறார்கள் பாக்குறாங்கன்னா அது எப்படி, என்ன காரணம், ஒளி முதல்கள் இந்த லைட் சோர்ஸ்ல இருந்து ஒளி முதல்கள்ல இருந்து வார வெளிச்சம் என்ற உடம்புல பட்டு தெரிக்குது. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஆக்கள், இந்த இடத்துல ஆக்கள் இருந்தால் இங்க இருக்கக்கூடிய ஆக்கள் என்ன செய்வாங்க, என்ன காண முடியும். ஏன்னா இந்த உடம்புல மின்காந்த அலைகளான கட்புலனாகும் அலைகள் பட்டு தெரிச்சு அவங்க கண்ணுக்கு போகுது, அதனால நான் விளங்குறேன். அப்படித்தானே? ரைட். இப்ப யோசித்து பாருங்க, என் உடம்புல இருந்து மின்காந்த அலை பட்டு கட்புலனாகும் அலை பட்டு தெரிக்கிறதாலதான் நான் விளங்குறேன். இந்த லைட் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டால் நான் விளங்க மாட்டேன், இல்லையா? இந்த லைட் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டா நான் இருட்டுக்குள்ள நான் அப்படியே இருப்பேன், நான் விளங்க மாட்டேன். சரியா? ஏன்னா நான் என்ன செய்யலண்டா கட்புலனாகும் அலைகளை கதிர்க்கல்ல, என்னோட பட்டு தெரிச்சத்தாலதான் நான் விளங்கினேன். ஏன்னா கட்புலனாகும் அலைகளை தான் நீங்க வெற்றுக்கண்ணால பார்க்கலாம். அப்ப கட்புலனாகும் அலைகள் பட்டு என்ன பட்டு லைட்ல இருந்து வர வெளிச்சம் பட்டு தெரிக்கிறதால நீங்க என்ன பாக்குறீங்க. இந்த லைட் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டா என்ன காண இயலாது, நான் மறைஞ்சிடுவேன், இருட்டுக்குள்ள நான் விளங்க மாட்டேன், இல்லையா? இப்ப யோசித்து பாருங்க, ஒரு பொருள் இருட்டுக்குள்ள இருக்குது, ஒரு பொருள் இருட்டுக்குள்ள இருக்குது, ரைட்? ஆனால் அந்த பொருள் நல்ல சூடா இருக்குது. இப்ப நீங்க அந்த பொருளை பார்க்கலாமா இல்லையா? நல்ல பயங்கர சூடா, ஒரு 1000-2000 கெல்வின் வெப்பநிலையில ஒரு இரும்பு குற்றி ஒன்று ஒரு ரூமுக்குள்ள, இருட்டு ரூமுக்குள்ள ஒரு 2000 கெல்வின் வெப்பநிலையில நீங்க ஒரு பொருளை வச்சு போட்டு வந்தீங்க. அப்ப அந்த இருட்டு ரூமுக்குள்ள போவக்குள்ள அந்த பொருள் உங்களுக்கு விளங்குமா இல்லையா? விளங்கு. ஏண்டால் நீங்க அந்த பொருளோட வெப்பநிலையை 800 விட வெப்பநிலையை நீங்க அதிகரிக்கக்குள்ள இன்ஃப்ராரெட்டை பிரதானமாக கதிர்த்து கொண்டிருந்த அந்த பொருள் விசிபிள வந்துட்டு பிரதானமாக கதிர்க்க ஆரம்பிக்கும், கட்புலனாகும் அலைகளை பிரதானமாக கதிர்க்கும். இப்படி கட்புலனாகும் அலைகளை பிரதானமாக அவர் கதிர்க்கிறதால அந்த பொருள் உங்களோட பார்வைக்கு விளங்கும். அப்ப வெளிச்சம் வேற வெளிச்சம் ஒன்றும் இருக்காது, ஒரு இருட்டுக்குள்ள ஒரு சூடான பொருள், பயங்கர சூடான ஒரு பொருள் இருந்தா அது உங்களுக்கு விளங்குது. ஏன் விளங்குது? அந்த பொருள் என்ன செய்து தன்னுடைய பிரதானமான மின்காந்த அலைகளாக வெப்ப கதிர்ப்புல கட்புலனாகும் அலைகளை அது கதிர்க்குது, அதனால உங்களுக்கு விளங்குது. சோ வெப்பநிலை கூடக்குள்ள பிரதானமா இன்ஃப்ராரெட்டை கதிர்த்து கொண்டிருந்த ஒரு பொருள் என்னத்தை கதிர்க்க ஆரம்பிக்கும், விசிபிள் கட்புலனாகும் அலைகளை கதிர்க்க ஆரம்பிக்கும். விளங்குதா? அப்ப சாதாரணமா இதை நீங்க பிராக்டிக்கலா உங்களோட லைஃப்ல யோசிக்கலாம். ஒரு இரும்பை நீங்க நெருப்புக்குள்ள வச்சு சூடாக்குறீங்க, சூடாக்கி போட்டு வெளியில எடுத்த உடனே அந்த இரும்பு என்ன செய்யும், அப்படியே வந்துட்டு பிரகாசமா இருக்கும், ஜொலித்து கொண்டிருக்கும். அந்த இரும்பு நெருப்பு தணலா விளங்கும் அது. அப்ப அந்த பொருள்ல இருந்து என்ன செய்யுதுன்னா விசிபிள் லைட்ஸ் வெளியாகுது, அதனால அந்த பொருள் வந்துட்டு பிரகாசமா இருக்குது, வெளிச்சமா இருக்குது. அந்த பொருளை கொண்டே வெளிச்சத்தை எடுக்கலாம். விளங்குதா? அப்ப நெருப்புல இருந்து ஏன் வெளிச்சம் வருவதுன்னு கேட்டால் நெருப்புட வெப்பநிலை 800 கெல்வினை விட கூடின வெப்பநிலை. சோ வெப்பநிலை கூடக்குள்ள வெப்பமான ஒரு பொருள் மின்காந்த அலைகளை கதிர்க்குதுன்றால் அது கதிர்க்கிற பிரதானமான அலைகளாக கட்புலனாக அலைகள் உருவாகும். அப்ப கட்புலனாகும் அலைகள் அந்த பொருள்ல இருந்து வெளியேறதால அந்த பொருள் ஒரு வெளிச்சமான பொருளாக, வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு பொருளாக மாறுது. இப்ப யோசித்து பாருங்க, ஒரு குண்டு பல்ப், ஒரு இலை மின்குமிழ் என்ன செய்யுது, ஏற்கனவே போன கிளாஸ்ல அதை பேசியிருந்தேன். அந்த இலை மின்குமிழுக்கு கரண்டை கொடுத்த உடனே அது ஹீட் ஆகும், அந்த ஹீட்டால அது கட்புலனாகும் அலைகளை வெளியேற்றுது, அதனாலதான் அந்த பல்ப்ல இருந்து நம்ம வெளிச்சத்தை பெறுறோம். விளங்குதா? அப்ப வெப்பநிலை கூடினா
மின்காந்த அலைகள் இன்ஃப்ராரெட்டா இருந்தது என்னையா மாறும், விசிபிளாக மாறும். அதாவது இன்ஃப்ராரெட்டை கூட கதிர்த்து கொண்டிருந்தது, கூட யாரை கதிர்க்க ஆரம்பிக்கும், விசிபிள கதிர்க்க ஆரம்பிக்கும். அதுக்காக இன்ஃப்ராரெட்டை கதிர்க்கலன்னு சொல்லல, டொமினண்டா விசிபிள் மாறும், பிரதான கதிர்களாக விசிபிள் அலைகள் மாறும். சரியானே, ரைட். இப்ப யோசித்து பாருங்க, நைட் விஷன் கேமராவில், அதாவது சில பேர் இருட்டுக்குள்ள இருப்பாங்க, பொதுவா வந்துட்டு மிலிட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய கேமரா, ரைட், அந்த மாதிரியான கேமராவோ ஒரு டெலஸ்கோப் செட்டப்பாகவும் இருக்கலாம், ரைட். நைட் விஷன் பொதுவா இருட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளை அவதானிக்கிறதுக்கு, இருட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆக்களை அவதானிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அந்த நைட் விஷன் கேமராவை, இன்ஃப்ராரெட் கேமராவை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, இன்ஃப்ராரெட் கேமராவை யூஸ் பண்ணுவாங்க. யோசித்து பாருங்க, இருட்டுக்குள்ள இருப்பாங்க, அந்த இன்ஃப்ராரெட் கேமராக்குள்ளால இவங்க பார்க்கக்குள்ள அந்த ஆள் யார் அந்த இடத்தை நிற்கிறா, என்ன என்ன பொருள் அந்த இடத்துல இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ அது எப்படி சாத்தியப்படுவது என்றால், இப்போ உதாரணமா இந்த ரூமுக்குள்ள எந்த உடல்ட வெப்பநிலையும் இந்த பொருட்களோட வெப்பநிலையும் ஒரே வெப்பநிலை இல்லை இல்லையா. எந்த உடல் வெப்பநிலை எவ்வளவு இருக்கும், இந்த உடல்ட வெப்பநிலை ஏறக்குறைய ஒரு 37 கிட்ட இருக்க போகுது, 37 பாகை செல்சியஸ் கிட்ட இருக்கும். இந்த பொருளோட வெப்பநிலை ஒரு அறை வெப்பநிலை ஒரு 26 27 பாகையில் இருக்குது உதாரணமா. சோ இது 26, நான் 37. இப்ப யோசித்து பாருங்க, நான் கதிர்க்கின்ற மின்காந்த அலைகள் இன்ஃப்ராரெட் அளவும் இவர் கதிர்க்கின்ற இன்ஃப்ராரெட் அளவும் சமன் இல்லை. சோ அந்த இன்ஃப்ராரெட் கேமராக்குள்ளால நாம் என்ன பார்க்கக்குள்ள நான் இந்த பொருள்ல இருந்து வேறுபடுத்தி விளங்குவேன். நான் இருட்டுக்குள்ள இருப்பேன், ஆனா அந்த கேமராக்குள்ளால பார்க்கக்குள்ள இந்த பொருள்ல இருந்து என்ன வேறுபடுத்தி பார்க்கலாம். ஏன்னா எந்த வெப்பநிலை கூடங்கிறதால நான் கதிர்க்கின்ற இன்ஃப்ராரெட் அளவும் இந்த பொருள் கதிர்க்கின்ற இன்ஃப்ராரெட் அளவும் வேறுபடும். அந்த வேறுபடுத்திய அமைப்பை வச்சு நான் அந்த இடத்துல இருக்கிறத என்ன செய்யலாம், அந்த கேமராக்குள்ளால பார்க்கலாம். விளங்குதா? சோ இதெல்லாமே தெர்மல் ரேடியேஷன் அப்ளிகேஷன். சோ அந்த அடிப்படையில வெப்பநிலையை அதிகரிக்கக்குள்ள இன்ஃப்ராரெட்டா இருந்தது விசிபிளா மாறும், விசிபிளா இருந்தது யூவியாக மாறும். இப்படி பிரதானமான மின்காந்த அலைகள் மாறுற ஒரு விடயத்தை பத்தி தான் நாம அடுத்த டாபிக்காக பேச போறோம். சோ அந்த டாபிக்ல நாம வரைவுகளை பேஸ் பண்ணின விடயங்கள், சரியான இந்த வெப்பநிலையோட இங்க காலல் செய்யப்படக்கூடிய அந்த கதிர்வீசல்களோட அலை நீளம், அதுல செறிவுக்கான கிராஃப் பத்தி எல்லாம் நாம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். அதை நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் மூலமா, ஒரு வகை அனிமேஷன் மூலமாகவும் இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வேன், ஒரு வகையான அனிமேஷன் சிமுலேஷன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு என்ன செய்வேன்டா, அந்த விடயத்தை நீங்க இன்னும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்புல அதை வந்துட்டு விளங்கப்படுத்துவேன். ரைட். சோ இதுதான் நம்முடைய அடுத்த கிளாஸுக்குரிய டாபிக்காக இருக்கும். அதே நேரத்துல உங்கள்கிட்ட நான் இன்னொரு விடயத்தை சொல்லிக் கொள்றேன். இப்ப நாம படிச்சிருந்த இந்த சின்ன தியரிக்குள்ள, சரியான இந்த சின்ன தியரிக்குள்ள இருக்கக்கூடிய சில கேள்விகள் இருக்குது. சோ இந்த கேள்விகளை நீங்க கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா அடுத்த கிளாஸ் வரக்குள்ள செய்து பார்த்துட்டு வாங்க. ரைட். அதுல ஒரு நல்ல கேள்வியும் இருக்குது, அது ஒரு நல்ல ஐடியா கேள்வி ஒன்று இருக்குது. உங்களோட டியூட்ல 12ஆவதா வந்த கேள்வி, 2014ஆம் ஆண்டு வந்த 37ஆவது கேள்வி. ஸோ இந்த கேள்வியை கட்டாயம் நீங்க செய்து பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய 8ஆவது கேள்வி, 2008ஆம் ஆண்டு வந்த 38ஆவது கேள்வி. இந்த கேள்வியையும் நீங்க செய்து பார்த்துட்டு வாங்க. ஸோ பாத்தீங்களா இருந்தால் நாம வந்துகிட்டு இந்த தெர்மல் ரேடியேஷன், அதாவது மெட்டரன் ரேடியேஷன் படிக்கக்குள்ளேயே நான் உங்கள்கிட்ட சொல்லி இருந்தேன். அதாவது நாம வந்துட்டு ரிவிஷன் கிளாஸ் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, நம்ம ஆன்லைன்ல வந்துட்டு நம்ம ரிவிஷன் கிளாஸ் செய்து கொண்டிருக்கிறோம். அதுல கடைசி யூனிட்டை மட்டும் நான் ரிவிஷன் செய்யல அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லி இருந்தேன். அதுக்கான காரணத்தை நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு நான் வந்துட்டு தியரியை ஆன்லைன்ல நேரடியா நான் உங்களுக்கு ஆன்லைன்ல வந்துட்டு படிப்பிப்பேன். அது படிப்பிக்கக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் நம்ம பாஸ் பேப்பர்களை சேர்த்து, சரியா, மாடல் பேப்பர்களை சேர்த்து நாம டிஸ்கஸ் பண்ணி கொண்டு படிப்போம். அதனால உங்களுக்கு நான் அந்த பகுதியில ரிவிஷன், என்னுடைய வளமையான என்னுடைய ரிவிஷன் கிளாஸ்ல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி இருந்தேன். அந்த அடிப்படையில நாம தியரி படிக்கக்குள்ளேயே என்ன செய்வோம், அதோட சம்பந்தப்பட்ட பாஸ் பேப்பர் கேள்விகள், மாடல் கேள்விகளை செய்துட்டு போவோம். ரைட். ஃபைனலி நம்ம வந்துட்டு எஸ்ஏ கேள்விகளையும் இதுல உள்வாங்கி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அந்த அடிப்படையில நீங்க அடுத்த கிளாஸுக்கு முதல் இந்த கேள்வி 2ஐயும் செய்து பாருங்க. ஏனைய கேள்விகள் செய்யக்கூடிய, நீங்க படிச்ச தியரிக்குள்ள உள்வாங்கப்பட்ட கேள்விகள் இருக்குதா இருந்தால் அதையும் நீங்க செய்து பாருங்க. நம்ம தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.